Hi guys, today we are going to see Unit 1 Laws of Motion from 10th Standard Book Part 1. இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் தன்னை சுற்றி உள்ள திங்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்களாம். ஒரு திங்ஸும் ரிலேட்டடாக தான் இருக்கும். சிலது ரெஸ்டில் இருக்கும், சிலது மோஷனில் இருக்கும். மோஷன்னா மூமெண்ட். இங்கே ரெஸ்ட் அண்ட் மோஷன் இன்டர் ரிலேட்டட் டேர்ம்ஸாக இருக்குது. ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம டைப் ஆஃப் மோஷன் பார்த்துருப்போம், லைக் லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன் எக்ஸெட்ரா. இந்த யூனிட்டில் மோஷன், அதாவது மூமெண்ட் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதை தான் காஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாடி ரெஸ்டில் இருந்தாலும் மூமெண்ட்டில் இருந்தாலும் அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா அது ஃபோர்ஸ்னால தான் இருக்கும். நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, எ பாடி நீட்ஸ் புஷ் ஆர் புல் டு மூவ். இல்லைனா அந்த பாடிக்கு வேற ஒரு ஸ்பீட், ஒரு வெலாசிட்டி இருக்கும், அது தேவைப்படும். அந்த ஃபோர்ஸை சயின்டிஃபிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சர் ஐசக் நியூட்டன் 3 லாஸ் ப்ரப்போஸ் பண்ணினாரு. அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்றத மெக்கானிக்ஸை வச்சு டிசைட் பண்ணாங்க. மெக்கானிக்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். அது எதை பற்றி டீல் பண்ணதான், எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ், ஃபோர்ஸோட எஃபெக்ட் எப்படி அப்படின்றத வச்சு டீல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அதில் 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ்னால் என்னதான் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது ரெஸ்டில் தான் இருக்கும். டைனமிக்ஸ்னால் ஸ்டாட்டிக்ஸ்னால் இட் நெவர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்ட்னால் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். டைனமிக்ஸ்னால் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மூவ் ஆகிற திங்ஸ் பற்றி படிக்கிறது தான் டைனமிக்ஸ். டைனமிக்ஸ் ஃபர்தராக 2ஆக டிவைட் ஆகிருக்கு. ஒன்று கைனமெட்டிக்ஸ், இன்னொன்று கைனெட்டிக்ஸ். கைனமெட்டிக்ஸ்னால் மோஷன் எப்படி வந்துச்சு அப்படின்றத கன்சிடர் பண்ணும். வேறஸ் கைனெட்டிக்ஸ்னால் மோஷன் எப்படி வந்துச்சு அப்படின்றத கன்சிடர் பண்ணும். ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எ கிரீக் ஃபிலாசபர் அண்ட் அ சயின்டிஸ்ட். அவர் நேச்சுரலாக ஒரு திங் ஏர்த்தில் இருக்குன்னா அதோட ஸ்டேட் என்னன்னு பார்த்தோன்னா ரெஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹி சேஸ் ஒரு மூவிங் பாடி நேச்சுரலாக ரெஸ்ட்டுக்கு எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஃபோர்ஸும் இல்லாமல், அதாவது ஃபோர்ஸ் இல்லாமல் ரெஸ்ட்டுக்கு ஒரு பாடி வந்துச்சுன்னா இட் இஸ் நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் அப்படின்னும் அதை நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மூவிங் பாடி ரெஸ்ட், அதாவது கொண்டு வர ஒரு ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா அது வயலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபோர்ஸ் டிபெண்ட். இந்த இடத்துல ஃபோர்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது வயலண்ட் மோஷன். ஃபோர்ஸ் தேவைப்படலை அப்படின்னா அது நேச்சுரல் மோஷன். தானாகவே நடக்கிறது நேச்சுரல் மோஷன். நம்மளால் ஒரு ஃபோர்ஸ் நடக்குது அப்படின்னா அது வயலண்ட் மோஷன். ஃபர்தராக 2 டிஃப்ரெண்ட் மாஸ், ஃபர்தராக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் மாஸ், அதாவது ஒரு 2 டிஃப்ரெண்ட் வெயிட்டில் இருக்கிற பாடியை ஹைட்டில் இருந்து தூக்கி போட்டோம்னா ஹெவியாக உள்ளது ஃபாஸ்ட்டாக விழுன்னு சொல்கிறார். அது உச்சந்தானே. ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு கல்லையும் ஒரு பேப்பரையும் நம்ம ஒரு மாடியிலேருந்து தூக்கி போட்டோம்னா கல் தான் கிரவுண்டை ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும், வேற பேப்பர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு ரீச் ஆகும். நெக்ஸ்ட் கெலிலியோ இதை பற்றி என்ன சொல்கிறார், ஃபோர்ஸ் பற்றி, மோஷன் பற்றி, இனர்ஷியா பற்றி அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நேச்சுரலாக ஏர்த்தில் உள்ள எல்லா திங்ஸும் ரெஸ்டில் தான் இருக்கும், இல்லைனா ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்குமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாரு. செகண்ட் பாயிண்டில் மூமெண்ட்டில் இருக்க பாடி அதே மோஷனில் தான் இருக்கும் அன்டில் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அதில் அப்ளை ஆகிற வரை. தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாடியில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அதோட பொசிஷனில் இருந்து மூவ் ஆக ரெசிஸ்ட் பண்ணும். அதை தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெசிஸ்ட் அப்படின்னா எதிர்க்கிறது, இல்லைன்னா மறுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேக்கம்னா ஒரு காலியான இடம், அங்கே டிஃப்ரெண்ட் சைஸ், ஷேப் அண்ட் வெயிட்டில் இருக்க திங்ஸை போட்டோம்னா அது சேம் டைம் அண்ட் ரேட்டில் தான் கிரவுண்டை போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னார் அந்த அரிஸ்டாட்டில் அப்படின்னா, ஹைட்டான இடத்துல இருந்து வெயிட்டான பொருளை தூக்கி போட்டால் வெயிட்டான திங் தான் ஃபஸ்ட்டு கீழே போகும் அப்படின்னு சொன்னார். ஆனால் கெலிலியோ என்ன சொல்கிறாரு, ஒரு வேக்கமான பிளேஸில் ஒரு பொருளை, எந்த மாதிரி பொருளை தூக்கி போட்டாலும் சேம் ரேட் அண்ட் டைமில் தான் கிரவுண்டை ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு.
நெக்ஸ்ட் இனர்ஷியாவை பற்றி பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பஸ் இல்லைனா காரில் ட்ராவல் பண்ணுறப்ப சடனாக பிரேக் அப்ளை பண்ணும்போது ஒன்று நோட் பண்ணியிருக்கீங்களா? என்ன ஆகும்? நம்ம அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி மட்டும் முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். அதே மாதிரி தான் ஒரு வெஹிக்கிள் சடனாக ஸ்டாப் ஆகும்போதும் நம்ம பின்னாடி போவோம், நம்ம பாடி பின்னாடி போயிட்டு முன்னாடி வருவோம். இது எதனால? எனிபடி விஷ் டு பி இன் ரெஸ்ட் இல்லைனா மோஷன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று ரெஸ்டில் இருக்கணும் இல்லை மோஷனில் இருக்கும் அப்படின்னு நினைப்போம். இதை தான் வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். அது டெஃபினிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, the inherent property of a body to resist any change in its state of rest or state of motion, that is uniform motion, unless it is influenced upon by an external unbalanced force called inertia. இந்த எக்ஸாம்பிளையும் இந்த டெஃபினிஷனையும் ரிலேட் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப கிளியராக இனர்ஷியாவை புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு, அதாவது ரெஸ்ட்லேயோ மோஷன்லேயோ இருந்து பாடி மூவ் ஆக ரெசிஸ்ட் பண்ணுறது அன்லெஸ் ஒரு எக்ஸ்டர்னலான அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கொடுக்குற வரை இருக்கிறது தான் இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டிவிட்டி 1ல் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்டிவிட்டி 1ல் ஒரு கிளாஸ் டம்ளர் மேலே கார்ட்போர்டு வச்சு ஒரு காயின் அந்த கார்ட்போர்ட் சென்டரில் வைக்கிறோம். அந்த கார்ட்போர்டை சுண்டி விடும்போது, ஃப்ளிக் பண்ணி விடும்போது என்ன அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, கார்ட்போர்டு வந்து கீழே போய் விழுந்துரும், காயின் வந்து அந்த டம்ளரில் விழுந்துரும். அந்த காயின் வந்து எதனால டம்ளருக்குள்ளே விழுகுது அப்படின்னா கிராவிட்டினால விழுகுது. இதை தான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டைப் ஆஃப் இனர்ஷியா இருக்குது. டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாவில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா ரெஸ்டில் இருந்து மூவ் ஆக ரெசிஸ்ட் பண்ணுறது தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, ஒரு ட்ரீயை வேகமாக ஆட்டும்போது என்ன ஆகும்? அது லீவ்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்னால கீழே விழுகிறது தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னா மோஷன் சேஞ்ச் பண்ண ரெசிஸ்ட் பண்ணுறது தான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு அத்லெட் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஓடிட்டு தான் ஜம்ப் பண்ணுவாங்க. எதுக்காக? ஹை அமௌண்ட் ஆஃப் ஹைட் அண்ட் லாங் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு. இதை தான் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னா என்னென்னா, டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்க ரெசிஸ்ட் பண்ணுறது இஸ் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ரெசிஸ்டன்ஸ்னால் நான் முன்னாடி என்ன சொன்னேன்? மறுக்கிறது இல்லைன்னால் எதிர்க்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு ஸ்பீடாக போகிற கார் வந்து சடனாக டேர்ன் ஆகுறதுக்கு என்ன பண்ணும்? ரெசிஸ்ட் பண்ணும். அதை தான் வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லீனியர் மொமெண்டம். ஃபோர்ஸ் எப்போ ஹைட்டாக இருக்கும்? ஒரு ஸ்பீட் அதிகமாக இருக்கணும், இல்லைனா மாஸ் அதோட வெயிட் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபோர்ஸ் வந்து ஹையாக இருக்கும். இந்த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை மெஷர் பண்ண தான் லீனியர் மொமெண்டம் இஸ் டிஃபைன்டு. லீனியர் மொமெண்டம் வச்சு தான் ஒரு ஃபோர்ஸ் எவ்வளோ வேகமாக இருக்குது அப்படின்றத அளக்குறாங்க. அந்த குவான்டிஃபை பண்ணுறதுக்கு தான் லீனியர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸ் அப்படின்றது அதோட வெயிட், வெலாசிட்டின்றது அதோட ஸ்பீட். அதை P இஸ் ஈக்குவல் டு mv அப்படி சொல்கிறாங்க. அது யூனிட் ஆஃப் மொமெண்டம் இன் SI யூனிட் என்னது? kg/m/s அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஃபார் ஓகே ஃபார் பார்ட் 1. If you want part 2, you can subscribe.